முத்தொழிலுக்கும் வித்தனாக விழுகின்ற எல்லாம் வல்ல கோபாலகிருஷ்ண சாமியுடைய திருவடிக்கு சமர்ப்பணம். கண்ணன் திருமேனி அழகு பற்றி நம்மாழ்வார் கூறுகிறார். சீதக்கடல் அமுது அன்ன தேவகி போதை குழலால் அசோதைக்கு ஓத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாத கமலங்கள் காணீரோ பவளவாய் வந்து காணீரோ என்று கூறுகிறார். என்னுடைய விளக்கம், பவள நிற உதடுகளை உடைய பெண்களே, குளிர்ந்த திருப்பார் கடல் தோன்றிய அமுதாக வெளிவந்த திருமகளை ஒத்த முறித்தெடுத்து ஒத்த தேவகி பிராட்டிய யசோதைக்கு கொடுத்த கண்ணன் தன் திருவடி தாமரைகளை கைகளால் வாயிலே வைத்து சுவைக்கும் அழகை பாருங்கள் பாருங்கள் என்று பாடுகிறார். அடுத்தபடியாக முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்த தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரோ ஒன்னுதலில் வந்து காணீரோ என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அழகிய நெற்றியுடைய பெண்களே, கண்ணன் திருப்பாதங்களில் உள்ள 10 விரல்களும் முத்துக்கள் மணிகள் வைரங்கள் தங்கத்தையும் மாறி மாறி சேர்ந்திருப்பது போல ஒத்திருக்கின்றன. மணிபோலும் நிறமுடைய கண்ணனின் விரல் அழகை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக பனைத்தோன் இள ஆய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளி தலை நின்று இளங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரோ காரிகையில் வந்து காணீரோ என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அழகிய பெண்களே, மூங்கிலை ஒத்த தோள்களை உடைய யசோதையின் சிறிய மார்புகளுடன் கண்ணன் வயிறு நிறைய பாலருந்தி கிடைக்கிறான். இக்குழந்தையின் கணைக்கால்களில் வெள்ளி தண்டை அணிவிக்கப்பட்டுள்ளதை ஒளியுடன் மிளிர் வந்து காணுங்கள், ஒளியோடு வந்து மிளிரும், அதை வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். அடுத்து உழந்தால் நறுனை ஓரோர் தடா உன்னை இழந்தால் எருவினால் ஈர்த்து எழில்மத்தின் பழந்தமால் ஒச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தால் இருந்தவா காணீரே முகிழ்முளையீர் வந்து காணீரே. மகிழ்ந்த மார்புகளை உடைய பெண்களே, யசோதை பாடுபட்டு சேர்த்த மணமிக்க நெய்யை கண்ணன் ஒவ்வொரு தடாவிலிருந்தும் எடுத்து உண்கிறான். ஒவ்வொரு பாத்திரத்தில் கப்பலில் எடுத்து உண்கிறான். ஒன்றும் மிச்சமில்லாமல் உண்டான். கண்ணன் இழந்ததாக கருதிய தாய், கண்ணனை இழந்ததாக கருதிய தாய் வயிற்றெரிச்சலுடன் அவனை மத்தில் சுற்றிய கயிற்றால் அடிக்க ஓங்க, அதனால் இவன் பயந்து தவழ்ந்து ஓடுகின்ற இவனின் முழங்காலில் அழகை வந்து பாருங்கள்.